அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக வாழ நவராத்திரி 2ஆம் நாள் அம்பாளை நாம் எப்படி வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம நவராத்திரி 1ஆம் நாள் அம்பாளுக்குரிய சிறப்புகள் பற்றியும், நவராத்திரி எதற்காக கொண்டாடுகிறோம், எந்த அம்பாளை எப்பொழுது வணங்க வேண்டும் என்கின்ற தகவல் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு 2ஆம் நாள் பார்க்க போகிறோம். 1ஆம் நாள் சொன்ன தகவலை லிங்காக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்பாகவும் கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரியை பற்றி முழு தகவல்களுமே நான் கொடுத்துக்கிட்டு வர்றேன். ஆனால் புது தகவல்கள் உங்களுக்கு சேகரித்து கொடுக்கணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா புதிய தகவலுடன் தான் இப்போ நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் இருக்கும். நவராத்திரி 9 நாள்களுமே 3 தேவிகளுக்கும் 3 தினங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 3 நாள்கள் அன்னை பராசக்தியை, துர்கா தேவியை நம்ம வணங்குறோம். 2ஆம் நாள் அன்னை துர்கா தேவி ராஜராஜேஸ்வரியாக பெயர் கொண்டு வடிவம் தாங்கி மகிஷாசுர மர்தனை வதம் செய்ய புறப்படுகின்றாள். இந்த அன்னையை 3 வயது சிறுமியாக நாம் கருதி வழிபட வேண்டும். அன்றைக்கு அன்னையை நல்ல அலங்காரம் செய்து, முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு எளிமையாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரத்திலேயே மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்கிறோம் இல்லையா? அதற்கு என்று தனி சிறப்பு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அன்றைக்கு அன்னைக்கு சூட்ட வேண்டிய பூ முல்லை, துளசி, நீல நிற சம்பங்கி, சாமந்தி பூ, இவைகளால் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யலாம். இந்த மலர்களை கொண்டே அம்பாளுக்கு அர்ச்சனை கூட செய்யலாம். அர்ச்சனை செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் 108 முறையோ, நான் உங்களுக்கு பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், அந்த எண்ணிக்கைகளில் சொல்லிக்கோங்க. இந்த நாளில் அம்பாளுக்கு பாட வேண்டிய ராகம் கல்யாணி. சில ராகங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மகத்துவம் இருக்குது. அந்தந்த ராகங்கள் பாடும் பொழுது நம்முடைய உடல் நிலைகளே மாறும். சில ராகங்கள் பாடும்போது எப்படி மழை வருமோ, சில ராகங்கள் பாடும் பொழுது எப்படி செடிகள் நல்லா மகிழ்ச்சியாக வளர்கிறதோ, சில ராகங்கள் கேட்கும் பொழுது நமக்கு எப்படி மனசு இனிமையாக இருக்கோ, ரொம்ப ரிலாக்ஸாக நினைக்கிறோமோ, அதுபோல் சில ராகங்கள் பாடும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் பறக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கல்யாணி ராகம் பாடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் பறந்து போகும். ரொம்ப நல்ல ராகம் கல்யாணி ராகம். இந்த 2ஆம் நாளிலே அம்பாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் புளியோதரை, எள் சாதம், எள் பாயாசம், வேர்க்கடலை சுண்டல், தயிர் சாதம். இந்த நாளிலே பச்சரிசி அல்லது கோதுமை மாவினால் அம்பாளுக்கு வீட்டுக்கு வெளியிலேயும் ஆகட்டும், பூஜை அறையிலேயும் கோலம் போடலாம். அது பார்த்திங்கன்னா கட்டம் போட்ட கோலமாக, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கட்டமாக போட்ட கோலம் வரும், புள்ளி வச்சு போடுறதே இருக்குது. அந்த மாதிரி எந்த கோலம் தெரிஞ்சாலும் போட்டுக்கலாம். நீங்கள் விரதம் இருந்தால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த விரதம் கூட யாருனால முடியுதோ அவங்க தான் இருக்கணும். விரதம் மேற்கொண்டு எனக்கு பசிக்குதேன்னு நினைக்கக்கூடாது. அதனால் நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். இந்த விரதம் மேற்கொள்கிறவர்கள் ஒரு பொழுது சாப்பிடலாம். அம்பாளுக்கு என்ன படைக்கிறோமோ அதுதான் மதிய பொழுதில் சாப்பிட்டு இரவும் சாப்பிடாமல் இருக்கணும். பால், பழங்கள் மட்டுமே சாப்பிடணும். நம்ம காலை நேரத்திலேயே நம்ம இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மலர்கள் என்ன சாத்தணுமோ சாத்திட்டு மாலை நேரத்தில் நீங்கள் அர்ச்சனை சொல்லிக்கலாம். உங்களுக்கு மாலை நேரத்தில் நிறையவே நேரம் இருக்கும். 4 பேரை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது, இல்லை அர்ச்சனை அம்பாளுக்கு சொல்கிறது, இல்லை பாடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அம்பாளுக்கு செய்தால் ரொம்பவே சிறப்பு. காலையில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடன் கூடிய தாயாருக்கு நம்ம அதாவது அம்பாளுக்கு நம்ம பூஜை செய்யணும். அதனால் நீங்கள் இந்த 11:30 மணிக்குள்ளார, காலம்பர 11:30 மணிக்குள்ளார பார்த்து இந்த ராகு காலம் யமகண்ட நேரம் இல்லாமல் நீங்கள் பூஜை செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்குரிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை வேண்டிக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவராத்திரி 9 நாள்களுமே ஒரே வேண்டுதல் வச்சு விரதம் மேற்கொள்கிறவர்கள், பூஜை மேற்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இல்லைங்க,
நீங்கள் சொன்னது போல் நோய் நொடியாக இருக்கும், எங்களுக்கு அந்த வேண்டுதல் தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நோய் நொடிகள் விலக வேண்டும். அதுதான் பெரிய சொத்து. நோய் நொடிகள் இப்போ இருக்கிறதும் விலகணும், எதிர்காலத்தில் நோய் நொடிகளே வரக்கூடாது, பிள்ளைகளும் எங்கள் சந்ததியினரும் குடும்பமே நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன், என்னால் நடத்தப்படுகின்ற விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஆன்லைனில் நவராத்திரிக்கு என்று பார்த்திங்கன்னா வளையல் கொண்டு சின்ன இந்த சிட்டி கஜலு அப்படிம்பாங்க, அம்பாளுக்கு சின்ன சின்னதாக வளையல் இருக்குள்ளே அந்த வளையல் மாலைகள் புதுசாக வந்திருக்கு. அம்பாளுக்குரிய விளக்குகள் நிறையா வந்திருக்கு, அம்பாள் சிலைகள் நிறையா வந்திருக்கு, இன்னும் நிறைய பொருள்கள், அம்பாள் முகம் புதிதாக சேர்த்துருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்து வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எனக்கு நம்ம விஹா ஆன்லைனுக்கு கிடைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு தனியாக புதுசாக ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கியிருக்கேன். அதுலேயும் போய் பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் பாருங்கள். விஹா ஆன்லைன் என்பது எங்களால் நடத்தப்படுகின்ற, அதாவது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன்ற ஸ்பெல்லிங் பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டு இருக்குது. அதை ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஆண்ட்ராய்டா ஆப்பா ஐஃபோனா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர பார்த்திங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே பொருள்கள் நிறையா இருக்குது, அதனால் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர், விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு உங்களை கொண்டு வந்து அழகாக அந்த மேப் சேர்த்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப், விஹா ஸ்டோர், விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் அப்படின்னு விஹான்னு பேர் போட்டிருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அப்படி செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்களெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு வரோம். போலியெல்லாம் செய்வாங்க. அது தவிர எங்கள் விஹா கடையில் இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு அவங்க ஸ்டோர்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நீட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற தவறுகள் நடந்தது, அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். இனியும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப சொல்கிறது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், அதாவது என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா அப்படின்னு இருக்கும், பச்சை கலர் எழுத்தில் இருக்கும், அதுதான் எங்களுடையது. சரி, நீங்கள் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக தொடுத்து விடுங்க. நான் அதை படிச்சுட்டு கட்டாயம் பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.